गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. விரோதிநாம சம்வத்சரம், தட்சிணாயனம், கிரீஷ்ம ருத்து. அதில் கடக மாதம் கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தி. இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. பூரட்டாதி நட்சத்திரம், சுபயோகம், நல்ல வசதியான நாள் இன்னைக்கு. அப்பேற்பட்ட புண்ணிய தினத்தில் இன்றைய தினம் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். இது பரியந்தம்
8வது ஸ்கந்தத்தில் முதல் 2 அத்தியாயத்தில் சுக்காச்சாரியால் பேச ஆரம்பித்து பரீட்சித்துக்கு விராட் புருஷனை வர்ணனை பண்ணாள். பிறகு பகவானை எப்படி ஆராதிக்கணும், மரிக்கிற தர்வாவில் இருக்கிறவன் எப்படி பகவானை அவயவமாக மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணணும்னு அவரை ரூபத்தை வர்ணித்தாள். பிறகு எப்படி யோகிகள்னால் சத்யோமுக்தி அடையணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா இந்த மாதிரி மார்க்கத்தில் எப்படி யோகம் பண்ணி அஷ்டாங்க யோகத்தினால எப்படி அவள் பரமகதி அடைவாளுங்கிறதெல்லாம் சொன்னாள். இத்தனையும் சொல்லிவிட்டு இந்த 3வது அத்தியாயத்தில் இத்தனை சொன்ன சுக்காச்சாரியால் பரீட்சத்துக்கு ஜனங்கள் நார்மலாக பல விஷயங்களை எதிர்பார்ப்பாள், மனுஷியால் இருக்கப்பட்டவாள். அர்த்தியதே இத்திய புருஷார்த்தா, புருஷேன அர்த்தியதே இது புருஷார்த்தா, 4 புருஷார்த்தங்கள் தர்மார்த்த காம மோட்சம்னுட்டு ஒன்றையுமே எதிர்பார்ப்பாள். அப்படி என்னென்னத்தன்னா யார் யார் எதிர்பார்த்துண்டு என்னத்தை விரும்புகிறாளோ அவள் எந்த தெய்வத்தை உபாசிக்கணும், எந்தெந்த தெய்வத்தை உபாசித்தால் என்னென்ன என்னென்ன மனுஷன் நினச்சிட்டு இருக்கானோ அதெல்லாம் கிடைக்கும்ங்கிறதாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்து சொன்னாள். பிறகு சொன்னால் இத்தனையும் கிடைக்கணும், மோட்சமும் கிடைக்கணும், 4வது பரம புருஷார்த்தமான மோட்சமும் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் விரும்புகிறவன் பகவான் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிக்கணும்னு சொன்னாள். அதன் பிறகு இன்னொன்றும் சொன்னாள், எவன் பகவானை ஸ்மரிக்காமல் இருக்கானோ அவனுடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அவயமும் உபயோகம் இல்லைன்னு சொல்லி அதை ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாள். இதுதான் இந்த அத்தியாயத்தில் 3வது அத்தியாயத்தில் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் சம்மரி கொடுக்குறாள். இந்த 3வது அத்தியாயத்தினுடைய சம்மரியில் திருத்தீயே விஷ்ணு பக்தேஸ்து வைசிஷ்டியம் ஸ்ருண்வதோ முனேஹே பக்தி உத்ரேகேண தற்கர்ம ஸ்ரவணாதர ஈயதே. விஷ்ணு பக்தியினுடைய மேன்மையை காட்டுவதற்காக ராஜாவுக்கு சுகாச்சாரியால் விஷ்ணுனுடைய சரித்திரத்தினுடைய ஸ்ரவணத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்கிறாள்ங்கிறதாக இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொன்னாள். இதை அத்தியனம் பண்ணுவோம் இன்னைக்கு. ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே द्वितीयस्कन्धे तृतीयोऽध्यायः. श्रीशुक उवाच एवमेतन्निगदितं पृष्टवान् यद्भवान् मम नृणां यन्म्रियमाणानां मनुष्येषु मनीषिणाम्. சுக்காச்சாரியால் ராஜா பரீட்சித்துக்கு சொன்னாள், அப்பா நீ கேள்வி கேட்ட, ஒருத்தன் மரிக்கிற சமயத்தில் மரிச்சுன்னு இருக்கிற மனுஷன், இறந்து போய்கொண்டே இருக்கிற மனுஷன், மரிய மானானாம், அப்பேற்பட்ட மனுஷன், அதுவும் எப்பேற்பட்ட மனுஷன், மனுஷேஷு மனிஷினாம் நாள். மனிஷினாம்னா ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கப்பட்டவன் அர்த்தம். மனிஷான்னாக்கே இன்டலெக்ட்னு அர்த்தம். அதனால்தான் நமக்கெல்லாம் மனுஷாள்னு பேர். ஏன்னா பாக்கி ஜந்துக்கள் இருக்குது, மிருகங்கள், பக்ஷி, பசுக்கள்லாம் இருக்குது. அதுகளுக்கெல்லாம் என்ன இருக்கோ அதோடு கூட இன்னொன்று கூட நம்மகிட்ட இருக்குது, இன்டலெக்ட்னு ஒன்று இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் இன்டலெக்ட்டுங்கிறதுக்கு மனிஷான்னு சொல்கிறது. இந்த மனிஷாங்கிறது மண்கிற ரூட்லேருந்து வந்தது. மனு மன்யத்தே, டு காக்னைஸ். அப்படி மனுஷன் என்ன பண்ணுறான், அதுலேருந்து தான் மதம்னு வந்தது. எத் மனுதே தத் மதம். மதம்னா வேற ஒன்றும் இல்லை, கன்ஜக்சர்னு அர்த்தம். அதாவது வெரி டீப்லி தாட் அவுட் ஃபெய்த் ஆர் அ டாக்ட்ரின். அதுக்கு மதம்னு பேர். உங்கள் மதம் என்னன்னு கேட்குற பாருங்க, அது மதம் இல்லை. உங்கள் மதம் என்னன்னு கேட்கக்கூடாது, மதம். மதம்ங்கிறது இந்த மண்ணுங்கிற ரூட்லேருந்து வந்தது. அதான் மனுஷன்னு நமக்கு பேர். அப்போ மனிஷினாம்னா தோஸ் பொசஸிங் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒய்ஸ் மென்னு அர்த்தம். ராஜாவை பிரசமித்து சொல்கிறாள், நீ ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப விஸ்டம் இருக்குது உனக்கு, அதனால்தான் நீ மிரியமானானாம், இறந்து போகிற தருவால் இருக்கிறவன் என்ன பண்ணணும்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் அவனுக்கு பதில் சொல்லியிருக்கேன் என்ன பண்ணணும்னு. பகவானை போய் ஆராதிக்கணும், அவனை பஜிக்கணும்னு சொன்னேன். அதனால தான் முன்னாடி சொன்னேன்னு சொன்னாள். ஹரிகதா ஸ்ரவணத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்கிறேன்னு சொன்னாள். அப்புறம் சொல்கிறாள், இங்கே ஒவ்வொரு மனுஷனுக்கும்
பலவிதமான அபிலாஷைகள் இருக்குது. ஏன்னா அவள் சொன்னா உபநிஷத்தில் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னுட்டு யாஜ்ஞவல்க ஸ்மிருதி. மனுஷனுக்கு ஒன்னொன்றுலேயும் பிரியம் ஏன் ஏற்படுறதுன்னா அது அவன் மனசை சந்தோஷப்படுத்துறதுனால என்னால். அப்படி மனுஷனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இன்னென்ன தெய்வத்தை ஆராதிச்சா கிடைக்கணும்னு லிஸ்ட்டு கொடுத்தாள். பிரம்மவர்ச்சச காமஸ்து யஜேத பிரம்மணபதிம். பிரம்மவர்ச்சச காமஸ்து. பிரம்மம்னா நாலெட்ஜ்னு அர்த்தம். பிரம்மவர்ச்சஸ்னா பிரில்லியன்ஸ் derived due to knowledge. நிறையா பிரம்மம்னாலே நாலெட்ஜ், அதான் பிரம்மச்சாரின்னு அர்த்தம். பிரம்மணி சதா சரத்தியாக சஹா பிரம்மச்சாரி. எப்போ பார்த்தாலும் இஸ் இன் பர்சியூட் ஆஃப் நாலெட்ஜ். அப்போ இந்த பிரம்மச்சாரிக்கு ரொம்ப முக்கியம் என்ன? பிரம்ம வர்ச்சஸ். இட் ஷுட் பி பிரில்லியன்ட். நல்லா அப்படியே தேஜஸ் ஜொலிக்கிறதுங்கிற பாருங்க பிரம்ம வர்ச்சஸ். அதாவது மூஞ்சியில் பிரகாசம், அவனுடைய நாலெட்ஜ் தெரிய தெரிய மனசில் தெளிவு ஏற்படும். அந்த மனசு தெளிவு முகத்தில் பிரதிபலிக்கும். அதுதான் பிரம்ம வர்ச்சஸ். அந்த பிரம்ம வர்ச்சஸ் வேணும்னு நினைக்கிறவன்றிருக்கானே அவன் யாரை போய் பஜிக்கணும்னால் பிரம்ம வர்ச்சச காமஸ்து யஜேத பிரம்மணபதிம். பிரம்மதேவனை போய், வேதத்துக்கெல்லாம் அதிபதி பிரம்மதேவன், அந்த வேதத்துக்கு நாலெட்ஜுக்கெல்லாம் அதிபதியாகப்பட்ட பிரம்மதேவனை போய் யஜேத்த பஜிக்கணும், யஜ்ஞம் பண்ணி ஆராதிக்கணும்னால் இந்திரம் இந்திரிய காமஸ்து பிரஜா காம பிரஜாபதின்னு. இந்திரிய காமன், நல்ல இந்திரியங்களில் நல்ல சக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் அவன் இந்திரனை போய் ஆராதிக்கணும். பிரஜா காமஹா, நல்ல பிரஜை, சுப்ரஜை, நல்ல நமக்கு பிராஜினி நல்லா இருக்கணும்னு இருக்கப்பட்டவன் பிரஜாபதின்னு. தக்ஷன் முதலான பிரஜாபதிகளை போய் அவளை போய் ஆராதிக்கணும். தேவி இம்மாயாது ஸ்ரீகாமஹா. துர்கதேவியை போய் உபாசிக்கணுமாம். யாருக்கு? ஸ்ரீகாமனுக்கு. ஸ்ரீ கட்டாட்சம் ஏற்படணும்னா, ஸ்ரீனா வெறும் பணம் மாத்திரம் இல்லை, எல்லா விதமான ஆப்புலன்ஸ், ஹெல்த், வெல்த், எல்லா ப்ராஸ்பெரிட்டியும், அப்படியே மனசில் ஒரு சந்தோஷம், இப்படி கிரகத்தில் எல்லாம் பூர்ணமாக இருக்கணும். அதான் ஸ்ரீன்னு பேர். அப்படி ஸ்ரீ கட்டாட்சம் இருக்கணும்னா துர்கையை போய் உபாசிக்கணும்னு சொன்னாள். ஸ்ரீ தேவீம் மாயாம் து ஸ்ரீகாமஹா தேஜஸ்காமோ விபாவசும். விபாவசு அக்னியை போய் ஆராதிக்கணுமாம். காலம்பர உபாசனம், சாயந்தரத்தில் ஒரு உபாசனம், இதெல்லாம் நம்ம தினமே பண்ணணும்னு பேர். உபாசனம்ங்கிறது தினம் பண்ணணும். நம்ம சந்தியாவந்தனம் தான் பண்ணுறோம், அதுவும் சில பேர் வேகமாக பண்ணி விட்றாள். அப்படி இந்த சந்தியாவந்தனத்தோடு கூட தினம் அக்னியில் உபாசனம் பண்ணணும். அப்படி பிரம்மச்சாரிகள் சமிதாதானம்னு அக்னியை உபாசிக்கணும். இப்போ ஆவணி ஆவட்டம் நடந்தது. ஆவணி ஆவட்டத்தும் போது காலம் எழுந்துட்டு பிரம்மச்சாரிகள் அன்றைக்கானம் பண்ணணும்னுட்டு சமிதாதானம் பண்ணுவாள். சமிதால ஆதானம் உபாசிக்கிறது அக்னியை. எத்தே அக்னே தேஜஸ்தேனா அகம் தேஜஸ்வி பூயாசம்னுட்டு கேடு அக்னியை பார்த்து சொல்லுவான், ஏ அக்னே, நீ எவ்வளோ அழகாக கொழுந்து விட்டு எரியிற, எப்படி பிரகாசிக்கிற, அப்படி எனக்கும் தேஜஸ் நல்லா பிரகாசிக்கணுங்கிறதாக பிரார்த்தனை. அதே மாதிரி உபாசனம், பிராத்தர உபாசனம், சாயம் உபாசனம்னுட்டு கிரகஸ்தால் எல்லாரும் பண்ணணும். இந்த காயத்ரி ஜபத்தன்னைக்கு காயத்ரி ஹோமம் இங்கே பக்கத்தில் ஒரு பையனுக்கு பிரதம ஸ்ராவணம், அதனால் நானும் போய் பண்ணினேன். அப்போது அவனுக்கு சமிதாதானம் பண்ணி வச்சு, சமிதாதானம் பண்ணின அக்னியில் அவன் காயத்ரியை அபிமந்திரிச்சு 1008 தடவை ஸ்வஹா ஸ்வஹான்னு சொல்லி காயத்ரி மந்திரத்தை பண்ணான். நான் பக்கத்தில் உட்காந்துட்டு அன்றைக்கி சின்ன உபாசனம் பண்ணிவிட்டு உபாசன அக்னியில் 1008 காயத்ரி பண்ணிட்டு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்படி அந்த அக்னியை போய் ஆராதிக்கணுமா. அக்னியை தேஜஸை விரும்புகிறவன் அக்னியை போய் உபாசினாள். தேஜஸ்காமோ விபாவசும் வசுகாமோ வசூன் ருத்ரான். வசுகாமஹா, தனத்தில் நிறையா பணம் வேணும்னு நினைக்கிறவன் வசுக்களை போய் ஆராதினாள். வசுக்களை போய் வசுக்கள் அவளை போய் ஆராதினாள். வசுகாமோ வசூன் ருத்ரான் வீத்யகாமோத வீத்யவான். வீரியகாமஹா, நல்ல வீரியம் பிரபாவம் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவன் இந்திரிய ஜெயம் பண்ண
ஜெயமுள்ளவனாக இருந்து வீதியமுள்ளவனாயும் இருக்கணும்னு நினைக்கிறவாள் ஏகாதச ருத்ராள். அவளை போய் ருத்ரத்தை சொல்லி ஸ்ரீருத்ரத்தை சொல்லி ஆராதிக்கணும். ருத்ரான் வீத்யகாமோத வீத்யவான் அன்னாத்யகாமஸ்து அதிதிம். அதிதி மாதா தேவமாதாவான அதித்தியை போய் ஆராதிக்கணுமாம். அன்னாத்திய காமஹா யதேஷ்டமாக பக்ஷ்யம் போஜ்யம் அன்னம் இதிலெல்லாம் காமனை இருக்கிறவன் அந்த அதித்தியை போய் ஆராதிக்கணுமாம் தேவமாதா. அன்னாத்ய காமஸ்து அதிதிம் ஸ்வர்காமோ அதிதே சுதான். ஸ்வர்க்கத்தில் ஆசை இருக்கிறவன் சொர்க்கத்தில் போய் இருக்கணும் தேவேந்திரனோடு கூட இருக்கப்பட்டவன் அந்த அதித்தி மாதாவனுடைய பிள்ளைகள் 12 ஆதித்யாள், துவாதச ஆதித்யாள். அந்த துவாதச ஆதித்யாளை போய் அவளை போய் ஆராதிக்கணுமாம். சூரியன் பிரகாசிக்கிறாளே அதான் துவாதச ஆதித்யாள், 12 சூரியன்கள். அவளை ஆராதிக்கினாள். விஸ்வான் தேவான் ராஜ்யகாமஹா. ராஜ்யத்தில் இருக்கணும், ராஜ்யத்தை ஆண்டு அரசாளனம், பெரிய ராஜ்யத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவாள் அவள் என்ன பண்ணணும்னாள் விஸ்வதேவாள்னு ஆக்சிலரி தேவதை. அவளை போய் ஆராதிக்கணுமா. விஸ்வதேவாளை. விஸ்வான் தேவான் ராஜ்யகாமஹா சாத்யான் சம்சாதகோ விஷான். நல்ல பிரஜைகளை சுவாதீனமாக இருக்கணும்னு விரும்புகிறவாள். அதாவது ராஜாங்கத்தில் பிரஜைகள் இருப்பாள், அவளெல்லாம் தன்னுடைய ஆதிக்கத்தில் இருக்கணும், அவள்லாம் சொன்னத்தை கேட்டுருக்கணும்னு நினைக்கிறவாள் சாத்தியால போய் ஆராதிக்கணும்னாள். ஆயுஷ்காமோ அஸ்வினோ தேவோ. அஸ்வினி தேவதைகள் 2 பேர். அஸ்வினி நட்சத்திரம் இருக்கே அதுக்கு அதிதேவதை அஸ்வினி தேவதைகள் 2 பேர். அவள் டாக்டர்கள் பிஷஜ் தேவ பிஷக்கு. அவள்லாம் அவளை 2 பேரையும் போய் ஆயுஷ்காமஹா நல்ல பூர்ணமான நல்ல ஆயுசு அரோக திடகாத்திரமான ஆயுஸ் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவா அந்த அஸ்வினி தேவதைகளை போய் ஆராதினாள். புஷ்டிகாம இலாம் யஜேத்து. தேகத்தில் நல்ல புஷ்டி இருக்கணும்னு நினைக்கிறவா பூமி தேவிக்கு அபிமான தேவதை, அவளை போய் ஆராதிக்கணுமாம். இலாம் யஜேத்து பிரதிஷ்டா காமஹா புருஷா ரோதசி லோகமாதரௌ. பிரதிஷ்டா காம புருஷா ரோதசி லோகமாதரௌ. புஷ்டிகாமனாக இருக்கப்பட்டவன் லோகமாதரௌ. அது நல்ல லோகத்துக்கெல்லாம் பூமிக்கு அதிதேவத்தை, அவளை போய் ஆராதினாள். தியாவா பூமின்னு அந்த தியாவா பிருத்திவின்னு அந்த தேவத்தை, தியாவா பிருத்திவி அந்த தேவத்தை போய் ஆராதிக்கணுமா. ரூபாபிகாமோ கந்தர்வான். நல்ல ரூபம் அழகாக பார்க்குறதுக்கு மன்மதன் மாதிரியும் ரதி மாதிரியும் இருக்கணும்னு நினைக்கப்பட்டவாளுக்கு யாரை போய் ஆராதிக்கணும்னாள். ரூபாபிகாமோ கந்தர்வான். கந்தர்வாளை போய் ஆராதிக்கணுமாம். ஸ்திரீகாமோ அப்சர ஊர்வஷீம். ஸ்திரீகாமனாக இருக்கப்பட்டவன் அப்சரஸ் ஊர்வஷி முதலான அப்சரஸ்களை போய் ஆராதினாள். ஆதிபத்திய காமா சர்வேஷாம் யஜேத பரமேஷ்டினம். எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கணும்னு நினைக்கிறவன் யாரை போய் ஆராதிக்கணும்னாள். பிரம்மதேவனை மறுபடியும் பிரம்மாவை போய் ஆராதினாள். ஆதிபத்திய காமா சர்வேஷாம் யஜேத பரமேஷ்டினம் யஜ்ஞம் யஜேத் யசஸ்காமஹ கோஷகாம பிரச்சேதசம். யசஸ்காமஹ யசஸ்னா கீர்த்தி, புகழ் இருக்கணும்னு நினைக்கிறவன் மகாவிஷ்ணுவை போய் தியானம் பண்ணு ஆராதி, உனக்கு நல்ல புகழ் யசஸ் கிடைக்கும்னாள். கோஷகாம பிரச்சேதசம். வருணதேவனை போய் ஆராதிக்கணுமாம். கோஷகாமஹ நிறைய பணக்குவியல் வேணும்னு நினைக்கிறவன் வருணனை போய் ஆராதிக்கணுமா. கோஷகாம பிரச்சேதசம் வித்யா காமஸ்து கிரிஷம் தாம்பத்யார்த்த உமாம் சதீம். வித்யா காமஹ எல்லா வித்தியைகளும், சதுர்தச வித்தியைன்னு 14 வித்தியைகள் சொல்கிறது, எல்லா வித்தியிலும் தேர்ச்சியாகி ஆத்ம வித்தியும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் கிரிஷம், கிரிஷனான பரமேஸ்வரனை போய் ஆராதினாள். அதே மாதிரி பரமேஸ்வரனுடைய பத்னி உமை,
அந்த உமாதேவி பார்வதியை போய் ஆராதிக்கணுமாம். தாம்பத்தியார்த்தா, தம்பதிகள் ஒருத்தரோடு ஒருத்தர் பரஸ்பரம் பிரீத்தியோடு இருக்கப்பட்ட நல்ல ஒழுங்காக ரெண்டு பேரும் தம்பதிகள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவாள். அப்படி மகாசதியான உமையாள் பார்வதி தேவியை போய் உமாம் சதீம் அவளை போய் ஆராதினாள். தாம்பத்யார்த்த உமாம் சதீம் தர்மார்த்த உத்தம ஸ்லோகம் தந்து தன்வன் பித்ருன் யஜேத். தர்மத்தில் விருப்பம் இருக்கிறவன் பகவான் விஷ்ணுவை போய் உத்தம ஸ்லோகம் விஷ்ணுவை போய் ஆராதிக்கணும். தந்து தன்வன் பித்ருன் யஜேத். நல்ல சந்ததி வேணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவா, ஆசை இருக்கிறவாள் பித்திருக்களை போய் உபாசிக்கணும். பித்திருக்களுக்கு எப்போ பார்த்தாலும் அவள் ஆராதித்து அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுறது, ஸ்ராத்த கர்மாக்கள் சரியாக பண்ணுறது, இப்படின்னா பண்ணால் பித்திருக்கள் வந்து அவளை அனுகிரகம் பண்ணிட்டு போகலாம். ரக்ஷா காம புண்ணிய ஜனானு. நம்ம ஒரு விதமான கெடுதலும் இல்லாமல் நம்மளை எல்லாம் பகவான் காப்பாற்றி ரட்சிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவாள் யாரை போய் தியானம் பண்ணணும்னால் புண்ணிய ஜனான்னு, நல்ல புண்ணிய ஜனங்களை போய் ஆராதிக்கணுமா. தீங்கு வராமல் இருக்கணும்னா புண்ணிய ஜனானுன்னா யக்ஷாலையும் தியானம் பண்ணணும்னா. ஓஜஸ் காமோ மருத்கணானு. பலம் இருக்கணும்னு நினைக்கப்பட்டவன், நமக்கு நல்ல பலம் இருக்கணும் தேகத்தில் நினைக்கப்பட்டவா மருத்கணங்களை போய் தியானம் பண்ணணுமா, அவளை உபாசிக்கணும். ராஜ்ய காமோ மனூன் தேவானு. மனுக்களை போய் நம்ம உபாசிக்கணுமா. ராஜ்ய காமஹா, நல்ல ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருக்கணும்னு நினைக்கப்பட்டவன் மன்வந்தர பாலகாலை போய் தியானம் பண்ணணும். ராஜ்ய காமோ மனூன் தேவான் நிர்ஹிதிம் து அபிச்சரன் யஜேத். ராட்சசால போய் ராட்சச கூட்டங்களை போய் ஆராதிக்கணுமா. எல்லாரும் எதிரிகளெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கப்பட்டவாள். காமகாமோ யஜேத் சோமம். காமத்தில் ஆசை இருக்கிறவன் சோமம் சந்திரனை உபாசிக்கணுமா. அகாம புருஷம் பரம். ஒன்றுலையுமே ஆசை இல்லாதல், காமம் ஒன்றுலேயும் ஆசை இல்லாமல் இருக்கப்பட்டவன் யாரை போய் ஆராதிக்கணும்னாள். புருஷம் பரம் நாள் பகவானான ஸ்ரீமன் நாராயணனை போய் உபாசினாள். அகாமஹா சர்வகாமோ வா மோக்ஷகாம உதாரதீஹி தீவிரேண பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். அகாமஹா புருஷம் பரம் நாள். அதோடு கூட அகாமஹா சர்வகாமோ வா மோக்ஷகாம உதாரதீஹி. 4 புருஷார்த்தங்களில் தர்ம அர்த்தம் காமம் இதுகள் வேணும்னு நினைக்கப்பட்டவாளாக இருந்தாலும் சரி, இல்லை பரமபுருஷார்த்தமான மோட்சம்தான் வேணும், இது ஒரு விதமானத்துலேயும் எனக்கு காமனை கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு மோட்சத்தை விரும்புகிறவாளாக இருந்தாலும் சரி, அவள் தீவிரேன பக்தி யோகேன பகவானோட பாதார விந்தங்களில் பக்தி பண்ணி புருஷன் பரம் ஸ்ரீமன் நாராயணனை போய் பஜிக்கணுமா. ஏதாவான் ஏவயஜதாம் இஹ நிஸ்ரேயசோதயः பகவதி அச்சலோ பாவோ யத்பாகவத சங்கதः. இப்படி லிஸ்ட்டு கொடுத்தாலே என்ன காரணம்னால், தனித்தனியாக ஒவ்வொரு தெய்வத்தை ஆராதித்தாலும் சரி, இல்லை ஸ்ரீமன் நாராயணனை மாத்திரம் ஆராதித்தாலும் சரி, அதனுடைய பலன் என்ன ஆகும்னால் பாகவதாளோடு கூட சங்கம் ஏற்படுமா. யத் பாகவத சங்கதா. அப்படி ஏற்படுத்தினா என்ன ஆகும்னால் பகவதி அச்சலோ பாவோ. அச்சலமான, அச்சலம்னா அசையாதுன்னு அர்த்தம், அசையாத பகவத் பக்தி ஏற்படுமாம். பாகவதாளுடைய கோஷ்டியோடு சேர்ந்து அவளும் இவனோடும் சேர்ந்து பகவான் நாராயணன் மேலே பக்தி ஏற்படும் நாள். அந்த பக்தி எங்கே கொண்டு விடும் நாள், ஞானம் யத் ஆப்ரதிநிவృத்த குணோர்மி சக்கரம். ஞானம் யத் ஆப்ரதிநிவృத்த குணோர்மி சக்கரம் ஆத்ம பிரசாத உதயத்ர குணேஷ்வசங்கः கைவல்ய சம்மத பதஸ்த்வத பக்தியோகः கோ நிவృத்தோ
ஹரிகதாசுரதிம் ந குர்யாத். ஆஹா, என்ன அழகான ஸ்லோகம். ஞானம் யதா பிரதிநிவத்த குணோர்மி சக்கரம் ஆத்ம பிரசாத உதயத்ர குணேஷ்வசங்கः கைவல்ய சம்மத பதஸ்த்வத பக்தியோகः கோ நிர்வృతో ஹரிகதாசு ரதிம் ந குர்யாத். எந்த ஒரு பகவானுடைய ஹரிகதையை கேட்டு கேட்டு அதன் மூலம் நம்மளுடைய ராகத்வேஷாதி எல்லாம் மனசில் இருக்கே அதெல்லாம் விலகி அதெல்லாம் நிவர்த்தியாகி, அப்படி அதுகள்லாம் நிவர்த்தியானதுனால நல்ல திவ்யமான ஞானம் ஏற்பட்டு மனசில் ஒரு தெளிவு ஏற்பட்டு, அந்த மனசினுடைய தெளிவினுடைய காரணத்தினால நல்ல வைராக்கியம் ஏற்பட்டு, அந்த வைராக்கியத்தினால கைவல்யங்கிறதான ஒரு எல்லாத்துக்கும் மேலான ஒரு பக்தி யோகம் ஏற்பட்டு, அந்த பக்தி யோகத்தினால பகவானே அடைஞ்சுடலாம் அப்படிங்கிறதா சொல்லி அந்த ஹரிகதாவுடைய சிரவணாதிகளுடைய சுகத்தை யார் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவன், யார் தான் போரும்னு சொல்லுவன் நாள். ஹரிகதாசு ரதிம் ந குர்யாத். யாருக்குத்தான் ஹரிகதையை கேட்கணுங்கிற ஆசை இல்லாமல் இருக்கும் நாள். அதாவது என்ன அர்த்தம், எல்லாருக்கும் ஹரிகதையை கேட்கணும், பகவத்கதையை கேட்கணும்னு ஆசை ஏற்படும். ஏன்னா அதனால் இவ்வளவு விஷயம் ஏற்படுறதுங்கிறதா எடுத்து சொன்னால், ஹரிகதையினுடைய விசேஷத்தை எடுத்து சொல்லி எல்லா தெய்வத்தையும் ஆராதித்தாலும் சரி, பல விஷயங்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக, இல்லை பகவானையே நாராயணனையே ஆராதித்தாலும் சரி, அவளுக்கு அதனால் என்ன ஏற்படுறதுனால் நல்ல பாகவத சங்கம் ஏற்பட்டு ஹரிகதைகளினுடைய விருப்பம் ஏற்பட்டு அது கடைசியில் ஞானத்தில் கொண்டு தள்ளும் நாள். இதை சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணாள் ஸ்ரீ சுகாச்சாரியாள். இதை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். अथ श्रीमद्भागवते द्वितीयस्कन्धे तृतीयोऽध्यायः. श्रीहरये नमः. श्रीशुक उवाच एवमेतन्निगदितं पृष्टवान् यद्भवान् मम नृणां यन्म्रियमाणानां मनुष्येषु मनीषिणां ब्रह्मवर्चसकामस्तु यजेत ब्रह्मणस्पतिम् इन्द्रम् इन्द्रियकामस्तु प्रजाकामः प्रजापतीन् देवीं मायां तु श्रीकामः तेजस्कामो विभावसुम् वसुकामो वसून् रुद्रान् वीर्यकामोऽथ वीर्यवान् अन्नाद्यकामस्तु अदितिम् स्वर्गकामो अदितेः सुतान् विश्वान् देवान् राज्यकामः
विश्वान् देवान् राज्यकामः साध्यान् संसाधको विशाम् साध्यान् संसाधको विशाम् साध्यां संसाधको विशाम् आयुष्कामो अश्विनौ देवौ आयुष्कामो अश्विनौ देवौ आयुष्कामोऽश्विनौ देवौ पुष्टिकामयिलां यजेत् पुष्टिकामयिलां यजेत् पुष्टिकामयिलां यजेत् प्रतिष्ठाकामः पुरुषः प्रतिष्ठाकामः पुरुषः प्रतिष्ठाकामः पुरुषः रोदसी लोकमातरौ रोदसी लोकमातरौ रोदसी लोकमातरौ रूपाभिकामो गन्धर्वान् रूपाभिकामो गन्धर्वान् रूपाभिकामो गन्धर्वान् स्त्रीकामो अप्सर उर्वशीं स्त्रीकामो अप्सर उर्वशीं स्त्रीकामोऽप्सर उर्वशीम् आधिपत्यकामः सर्वेषाम् आधिपत्यकामः सर्वेषाम् आधिपत्यकामः सर्वेषाम् यजेत परमेष्ठिनम् यजेत परमेष्ठिनम् यजेत परमेष्ठिनम् यज्ञं यजेत् यशस्कामः यज्ञं यजेत् यशस्कामः यज्ञं यजेत् यशस्कामः कोशकामः प्रचेतसं कोशकामः प्रचेतसं कोशकामः प्रचेतसं विद्याकामस्तु गिरिशं विद्याकामस्तु गिरिशं विद्याकामस्तु गिरिशं दाम्पत्यार्थ उमां सतीं दाम्पत्यार्थ उमां सतीं दाम्पत्यार्थ उमां सतीं धर्मार्थ उत्तमश्लोकं धर्मार्थ उत्तमश्लोकं धर्मार्थ उत्तमश्लोकं तन्तुः तन्वन् पितॄन् यजेत् तन्तुः तन्वन् पितॄन् यजेत् तन्तुः तन्वन् पितॄन् यजेत् रक्षाकामः पुण्यजनान् रक्षाकामः पुण्यजनान् रक्षाकामः पुण्यजनान् ओजस्कामो मरुद्गणान् ओजस्कामो मरुद्गणान् ओजस्कामो मरुद्गणान् राज्यकामो मनून् देवान् राज्यकामो मनून् देवान् राज्यकामो मनून् देवान् निर्वृतिं त्वभिचरन् यजेत् निर्वृतिं त्वभिचरन् यजेत् निर्वृतिं त्वभिचरन् यजेत् कामकामो यजेत् सोमं कामकामो यजेत् सोमं कामकामो यजेत् सोमम् अकामः पुरुषं परम् अकामः पुरुषं परम् अकामः पुरुषं परम् अकामः सर्वकामो वा अकामः सर्वकामो वा अकामः सर्वकामो वा मोक्षकाम उदारधीः मोक्षकाम उदारधीः मोक्षकाम उदारधीः तीव्रेण भक्तियोगेन तीव्रेण भक्तियोगेन तीव्रेण भक्तियोगेन यजेत पुरुषं परम् यजेत पुरुषं परम् यजेत पुरुषं परम् एतावानेव यजताम् एतावानेव यजताम्
ஏதாவான் ஏவ யஜதாம் இஹ நிஸ்ரேயசோதயः இஹ நிஸ்ரேயசோதயः இஹ நிஸ்ரேயசோதயः பகவதி அச்சலோ பாவோ भगवत्यचलो भावो भगवत्यचलो भावो यद्भागवतसङ्गतः 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 ज्ञानं यदा प्रतिनिवृत्तगुणोर्मिचक्रम् ज्ञानं यत् निवृत्तगुणोर्मिचक्रम् ज्ञानं यदा प्रतिनिवृत्तगुणोर्मिचक्रम् ज्ञानं यदा प्रतिनिवृत्तगुणोर्मिचक्रम् आत्मप्रसाद उत यत्र गुणेष्वसङ्गः आत्मप्रसाद उत यत्र गुणेष्वसङ्गः आत्मप्रसाद उत यत्र गुणेष्वसङ्गः कैवल्यसम्मत पथस्त्वथ भक्तियोगः कैवल्यसम्मत पथस्त्वथ भक्तियोगः कैवल्यसम्मत पथस्त्वथ भक्तियोगः को निर्वृतो हरिकथासु रतिं न कुर्यात् को निर्वृतो हरिकथासु रतिं न कुर्यात् को निर्वृतो हरिकथासु रतिं न कुर्यात् யாருக்கு தாம் ஹரிகதையில் திருப்தி இல்லாமல் இருக்கும், ஆசை இல்லாமல் இருக்கும்னு சொன்னாள். எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஹரிகதையிலன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஹரிகதை இத்தனை காமனைகளையும் கொடுத்துவிட்டு இதுக்கும் மேலே இருக்கப்பட்ட மோட்சங்கிறதான ஒரு பதார்த்தத்தையும் கொண்டு கொடுக்குமாம். ஞானம்ங்கிறதான் மோட்சம். ஆத்ம ஞானம் ஏற்பட்டு மோட்சமாக கிடைக்குமாம், பகவான் கிட்ட போய் சேருவாள். அதனால் ஹரிகதை ரொம்ப வசத்திங்கிறதா எடுத்து பிரசம்சித்து சொன்னாள். மகாராஜா பரீட்சத்துக்கு மனசில் நன்னா ஏற்படணுங்கிறதுக்காக முதல்ல எல்லா விதமான காமனைகளையும் என்னென்ன தெய்வங்களை ஆராதிக்கணும்னு சொன்ன காரணம் என்னென்னா, மனுஷன்னு சொன்னேன், அவன் மனுஷின்னு சொன்னேன். நமக்கு இன்டலெக்ட்னு ஒன்று பகவான் கொடுத்து விட்டாள். பசுக்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் தேவை, ஆகாரம் தேவை, புரோஜினி ப்ரொக்ரியேஷன். இது ரெண்டும் தான் அது பண்ணும். பாக்கி விஷயங்கள் ஒன்றும் பண்ணாது. சிங்கம் கூட என்ன பண்ணும், வேகமாக காட்டில் போய் ஒரு மானை அடித்து சாப்பிடும். வயிறு ஃபுல்லாக ரொம்ப எடுத்துனா அப்படி படுத்துன்னு கிடக்கும். பக்கத்தில் மான் நின்றுட்டு இருந்தால் கூட போய் அடிக்காது. ஏன்னா தேவையில்லை இதுக்கு. அடுத்த தடவை மறுபடியும் பசிக்கிறதே தான் அதுக்கு தேவை. அதனால் போய் அதுக்கு எத்தனை வேணுமோ அத்தனையோடு நின்றுவிடும். ஆனால் மனுஷனுக்கு இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று கொடுத்துட்டால் பாருங்கோ. அதனால் அவனுக்கு எல்லாம் இதுக்கு மேலே என்ன வேணுங்கிறதுலாம் வேணும்னு ஆசைப்படுறான். அந்த ஆசையெல்லாம் அடங்கி அதன் பிறகு தான் மோட்சத்தில் முமுக்ஷுவா ஆவனவன். அதனால்தான் அத்தனையும் முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னாள். இதனால்தான் நாராயணியத்தில் ராமாவதாரம் எடுத்த காரணத்தை பற்றி சொல்கிறதே, மர்த்தியாவதாரம் மனுஷனாக ராமர் அவதாரம் எடுத்த சூக்ஷ்மம் என்னன்னு சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காமிச்சாலாம். ரெண்டே 4 புருஷார்த்தங்களில் தர்மம் காமம் இது ரெண்டுக்கு தான் பிராதானியம் கொடுத்து அதுக்கு அதில் கொஞ்சம் தீவிரமாக போயிட்டாள் சுவாமி. அதனால் படாத பாடு விட்டுவிட்டாள். அதில் எடுத்து சொல்கிறாளாம் மனுஷனுக்கு, அப்பா நல்ல பேலன்ஸ்டாக நீ இருக்கணும், பேலன்ஸ்டாக இருந்து 4 புருஷார்த்தங்களையும் விரும்பணும், அதில் பரமபுருஷார்த்தமான மோட்சத்தை அப்போ கிடச்சிடும் உனக்குன்னு சொன்னாள். இதை தான் இங்கே பரீட்சித்துக்கு எடுத்து சொன்னாள். அடுத்தாப்பில் சவுனகாதிகள் நைமிஷாரண்யத்தில் சூத புராணிகள்கிட்டேருந்து இந்த கதையை கேட்டுருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கதைக்குள்ளே என்ன நடந்ததுன்னு அவள் தான் சொல்லிட்டு வராள். சுகாச்சாரியால் சொன்னாருங்கிறத சொன்னாழ்வாள்னா, அப்போ சவுனகாதி ரிஷிகள் அப்போ திருப்பி பதில் கேட்டாள். சூதரை பார்த்து, புராணிகரான சூதரை பார்த்து கேட்டாள். சவுனக உவாச்ச இத்யபிவ்யாக்கிருதம் ராஜா நிஷம்ய பரதர்ஷபः கிமன்யத் பிருஷ்டவான் பூயः வையாசகிம் ரிஷிம் கவிம். சவுனகாதிகள் சூதரை பார்த்து கேட்டாள், நீங்கள் ராஜா பரீட்சித்து சுகாச்சாரியால் கேட்டான்னு சொன்னேள் கேள்வி, மரண தருவால் இருக்கப்பட்டவன் அவன் என்ன பண்ணணும்னு கேட்டான்னு சொன்னேள். இதை தவிர அவன் வேறு என்ன கேட்டான்? வியாசாச்சாரியால் பிரம்மனிஷ்டாள், சப்த பிரம்ம நிஷ்ணாத்தர், அப்பேற்பட்ட பிரம்மஜானியான சுக்கரை
வேறு என்னத்தை கேட்டால் அதை நீங்கள் எடுத்து சொல்லணும்னால் ஏதச் சுஷ்ரூஷதாம் வித்வன்னே சூதனோர்ஹசி பாஷிதும் கதா ஹரிகதோதர்க்காः சதாம் ஸ்யுஹு சதசி த்ருவம். சௌனகாதிகள் சொன்னால் சூத்திர பார்த்து, பகவான் வியாசாச்சாரியாளுடைய புத்திரனான சுகாச்சாரியால் எப்பொழுதும் வாசுதேவங்கிட்ட பக்தி வச்சவர். ஆகையினால அவரும் பரமபாகவதான பரீட்சித்தும் ரெண்டு பேரும் சேர்ந்தாள்னா, ஒரு இடத்துல இருந்தான்னா கண்டிப்பாக பகவானுடைய குணங்களுடைய கதை அங்கே நடக்காது இருந்திருக்காது. அதெல்லாம் நடந்திருக்கோமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும்னால் சவை பாகவதோ ராஜா பாண்டவேயோ மகாரதா பாலக்ரீடன கைக்ரீடன் கிருஷ்ண கிரீடாம் யாததே. ராஜா பரீட்சித்து சின்ன குழந்தையாக இருக்கிறத இப்படி பொம்மையெல்லாம் வச்சுன்னு விளையாடுவேனாம். ராஜாங்கத்தில் என்ன பொம்மையை வச்சுன்னு விளையாடுவேன்னால், எப்படி உத்தவ சுவாமி கிருஷ்ணனுடைய மரப்பாச்சி மாதிரி கிருஷ்ணனை வச்சுட்டு அவனுக்கு பகவதாராதனை பண்ணியிருந்தாலாம் 5 வயசு குழந்தையாக இருக்கிறதையே. அது சொல்லியிருக்காள் சுகாச்சாரியால் முன்னாடியே. அங்கே அது மாதிரி இங்கே ராஜா பரீட்சித்து இவாளெலாம் சொல்கிறாள் சவுனகாதிகள். எந்த ராஜா பரீட்சித்து சின்ன வயசில் பாலக்ரீடன கைஹி கிரீடன்னு கிருஷ்ண கிரீடாம் யாததே நாள், கிருஷ்ணனை ஆராதிக்கிறதுங்கிறதான ஒரு விளையாட்டு. அதை வச்சுன்னு இப்போ கூட சில குழந்தைகள் உண்டுன்னு, சின்ன 5 வயசு குழந்தையாக இருக்கிறது மரப்பாச்சியை வச்சுன்னு பூஜை பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அப்பாவை பார்த்துருக்கோம், ஆற்றுல அப்பா பூஜை பண்ணுறதை பார்த்துட்டு இதுவும் மணி அடித்து பூஜை பண்ணும். அப்படி பகவான் ஆராதித்த குழந்தை இல்லையா இந்த ராஜா? அவனோட கூட சேர்ந்திருக்காளே. வையாசகிஷ்ச பகவான் வாசுதேவ பராயணः உருகாய குணோதாராः சதாம் சுர்ஹி சமாகமே. அவர் இந்த ராஜா பரீட்சித்தோடு கூட அந்த சுகாச்சாரியாள் வையாசகி பகவான் வாசுதேவ பராயணः, வாசுதேவன் சதா நினச்சிட்டு இருக்கப்பட்ட சுகாச்சாரியாள் 2 பேரும் சேர்ந்தா கண்டிப்பாக உருகாய குணோதாராக பகவத்கதைகளை அவள் சொல்லின்னு இருப்பாளே, அதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும்னால். அப்படி சொன்னால் என்ன ஆகும்னால், ஆயுர்ஹரதி வை பும்சாம் உத்யன்னஸ்தம் ஜெயன்னசௌ தஸ்யர்த்தே யத் க்ஷணோ நீத உத்தம ஸ்லோகவார்த்தையா. சவுனகாதிகள் சொன்னாள், எவனொத்தன் பகவத்கதையை கேட்காமல் இருக்கானோ ஒரு க்ஷணகாலமானும் பகவத்கதையை சொல்லாமல் இருக்கப்படாதாம். அவன் என்னைக்கெல்லாம் பகவத்கதையை சொல்லாமல் இருக்கானோ அன்றைக்கெல்லாம் அவனுடைய ஆயுசு வீணாப்படுத்தினாள். சூரியன் ஒவ்வொரு நாளும் கிளம்புறதே அவர் ஒரு பெரிய கூடையில் எல்லாருடைய ஆயுசையும் எடுத்து போட்டுன்னு வராலாம். யோசௌ தபன்னு தேதி ச சர்வேஷாம் பூதானாம் பிராணானாயாதோதேதி. வேதத்தில் சொன்னாள், சூரியன் ஒவ்வொரு நாளும் கிளம்புறாரே, அப்போ என்ன பண்ணுறாள்னா லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை ஜீவன்களுடைய உசிரியும் ஒரு தட்டில் போட்டுன்னு வராராம். கடைசியில் அஸ்தமிக்கிறதே என்ன பண்ணலாம், யோசோ அஸ்தமேதி ச சர்வேஷாம் பூதானாம் பிராணாநாதாய அஸ்தமேதி. அன்றைக்கி ஒரு நாள் ஷீட்டை கிழிச்சுப்படுறாராம் அவனோட ஆயுஸ்லேருந்து. இன்னியோட நாள் கிழிஞ்சு, பழைய காலத்தில் ஒரு ஆற்றுல கேலண்டர் வச்சுருப்பா, அன்னி நாளை கிழிக்கிற கேலண்டர்னு பேர். இந்த கிழிக்கிற கேலண்டர் மாதிரி ஆயுஸில் ஒரு நாளை கிழிச்சுப்படுறாராம் சுவாமி சூரிய பகவான். அதுதான் சொல்கிறார் இங்கே. அன்றைக்கி அவன் உருகாயன் பகவானை ஸ்மரிக்காட்டா அன்றைக்கி நாள் வேஸ்ட்டுன்னு நினச்சிக்கணும் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறாள் சௌனகாதிகள். ஆயுர்ஹரதி வை பும்சாம் உத்யன் அஸ்தம் ஜெயன்னசௌ. சூரிய பகவான் உதிக்கிறார் அஸ்தமிக்கிறார், ஒவ்வொரு நாளும் அந்த மனுஷனுடைய ஆயுசு வினாப்படுத்து என்னைக்கு அவன் பகவானை நினைக்கலையோ அன்னைக்கு நாள். தஸ்யர்த்தே யத் க்ஷணோ நீத உத்தம ஸ்லோக வார்த்தையா. இப்படி சொல்லிவிட்டு அவ சொன்னாள், அப்படி நினைக்காதவன் இருக்கானே அவன் யாருக்கு சமானம்னாள். தரவஹா கிம் ந ஜீவந்தி பஸ்த்ரா கிம் ந ஸ்வசந்த்யுத ந காதந்தி ந மேகந்தி கிம் கிராமே பசவோ பரே. ஸ்வவிட் வராகோஷ்ட்ரகரைஹ சம்ஸ்துத புருஷः பசுः ந யத் கர்ணபதோபேதோ ஜாது நாம கதாக்ரஜா. எவன் ஒருவனுடைய காதில் கர்ண மார்க்கத்தில்
கதாகிரஜனான பகவானுடைய நாமா காதில் விழலையோ, அவனுடைய கதைகளை ஒரு க்ஷணமேனும் கேட்கலையோ, அவனுடைய ஆயுசு யாருக்கு சமானம்னாள்? நாய்கள் இருக்கே, ஸ்வான நாய், நாய்க்கும் இந்த மலத்தத்துங்கிற பன்றி இருக்கே அதுக்கும் ஒட்டகத்துக்கும் கழுதைக்கும் சமானம் அந்த புருஷன். அவன் பசுவாவே தவிர புருஷன் இல்லைன்னாள். நகாதந்தி நமேகந்தி கிம் கிராமே பசவோ பரே ஸ்வவிட் வராஹோஷ்ட்ரகரை சம்ஸ்துத புருஷ பசு. அவன் புருஷ பசுனாள். அவன் புருஷன் இல்லை, அவன் பசுவே தான், அந்த அனிமல் நாள். ஏன்னா அவன் சாப்பிட்டு தினம் வேறு ஒன்றும் பண்ணாமல் இருக்கான். பகவத் பரமா மனசில் ஒரு நிமிஷம் கூட நினைக்கலன்னா அன்றைக்கி ஆயுசு அவனுக்கு வேஸ்ட்டுன்னாள். இதை அழகாக அழுத்தி சொன்னாள் சவுனகாதிகள் சூத்திரை பார்த்து. அதனால் இப்போ ஏற்பட்ட மகான்கள் 2 பேர் சங்கம் ஏற்பட்டிருக்கு. அவள் ஹரிகதா சிரவணத்தை கேட்டிருப்பனவன், ஹரிகதையை சொல்லியிருப்பவர், அதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும்னாள். அப்படி சொல்லிவிட்டு மனுஷன் ஒருத்தன் யார் பகவானுடைய ஹரியினுடைய கதையும் ஹரிநாமத்தையும் கேட்கலையோ அவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் வேஸ்ட்டுங்கிறத எடுத்து சொன்னாள். இங்கே பிலே பதோரு கிரம விக்ரமான்யே ந ஸ்ருண்வத கர்ணபுடே நரஸ்ய ஜிஹ்வாசதி தார்துரிகே வசூத நச்சோபகாயதி உருகாய காதாக. எந்த ஒரு மனுஷனுடைய காதுகள் உருக்கிரமனான பகவானுடைய லீலைகளை கேட்கலையோ அந்த காதுகள் ஒரு வெறும் பயனில்லாத வெறும் ஓட்டையினால், அது வெறும் குகை, அது ஓட்டை தான் வச்சுருக்கே தவிர அது பிரயோஜனம் இல்லை அந்த கர்ணங்கள் அந்த காதுகளுக்குன்னாள். அதே மாதிரி எவனுடைய நாக்கு பகவத்கதையை சொல்லாமல் பகவன் நாமாவை சொல்லாமல் அந்த நாக்கு இருக்கோ அது வெறும் தவக்களை விளாடு கத்துமே, அந்த தவக்கலையினுடைய நாக்குக்கு சமானம்னாள். ஜிஹ்வாசதி தார்துரிகே வசூத நச்சோபகாயதி உருகாய காதாக. உருகாய காதாக, பகவானுடைய கதைகளை சொல்லணுமாம் இந்த நாக்கு, அவன் நாமத்தை சொல்லணுமாம். ஏன்னா அந்த நாமத்தை சொன்னால் நாம அங்கிதானி வைனாள். பகவானுடைய யசஸ் முழுக்க அந்த நாமாவில் இருக்குது. அது சொல்லுங்க, அந்த சொல்லாத நாக்கு பிரயோஜனம் இல்லைன்னாள். பாரப்பரம் பங்க கிரீடஜுஷ்டம் அப்யுத்தமாங்கம் நனமேன் முகுந்தம் ஷாவௌ கரௌ நோ குருதே சபர்யாம் ஹரேர்லசத்காஞ்சன கங்கணௌவா. எவனுடைய தலையில் அவன் பட்டு முண்டாசி கட்டியிருந்தாலும் சரி, பெரிய கிரீட்டம் போட்டிருந்தாலும் சரி, எந்த ஒருத்தனுடைய தலை பகவானான முகுந்தன், முகுந்தன்னு சுவாமிக்கு பேர், என்ன அழகான பேர் பாருங்கோ. முகும் ததாத்தியா சா முகுந்தா. முகும்னா சொர்க்கத்தையே கொண்டு தராளாம் சுவாமி. அதனால் யார் அவனை வணங்குறாளோ அவனுக்கு முகும் ததாதி, அவனுக்கு சொர்க்கத்தை வைகுண்டத்தை கொண்டு தந்துடுறாளாம். அதனால் அவனுக்கு முகுந்தன்னு பேர். அந்த முகுந்தன்னு பேரை தெரிஞ்சுட்டு கூட அந்த முகுந்தனை யார் வணங்கலையோ அவனுடைய தலையில் போட்டுருக்கிற கிரீட்டமும் அந்த பெரிய முண்டாசு இருக்கே அந்த முண்டாசும் பிரயோஜனம் இல்லை, அது வெறும் சுமைதான் நாள். அவனுடைய கைகளில் துபாயில் போய் எத்தனை தங்க வளையலை போட்டிருந்தாலும் கங்கணங்கள் போட்டிருந்தாலும் சரி, அந்த கைகளில் எந்த கைகளை எடுத்து பகவானை பூஜை செய்யாத கைகளோ அதுகள் சாதாரண என்னமா எப்பேற்பட்ட கையினால் ஒரு பிணத்துக்கு இருக்கப்பட்ட கைகளுக்கு சமானம் விட்டாள். ஒரு சவம் இருந்ததுன்னா அதுக்கு 2 கை இருந்ததுன்னா உயிர் இல்லாத கைகள் அதுக்கு சமானம் விட்டாள். ஷாவௌ கரௌ, ஷாவௌனா பிரேதம், செத்துப்போன ஒரு பிரேதம் இருக்க உடல் இருக்கே அதுக்கிட்ட இருக்கிற 2 கை என்ன இருக்கும், அதுக்கு சமானம் விட்டாள். ஷாவௌ கரௌ நோ குருதே சபத்யாம் ஹரே லசத் காஞ்சன கங்கணௌவா. காஞ்சன கங்கணௌவா நாள். எத்தனை பெரிய 24 கேரட்டு வளைய போட்டிருந்தா கூட அந்த கைகள் பிரயோஜனம் இல்லைன்னு விட்டாள். பர்ஹாயி தே தே நயனே நராணாம் லிங்கானி விஷ்ணோ ந நிரீக்ஷிதோ ஏ. அந்த கண்களில் எத்தனை அழகான கண்களாக மனுஷாளுடைய கண்கள் இருந்தாலும் சரி, அந்த கண்களால் பகவானுடைய விஷ்ணுனுடைய மூர்த்தி அவருடைய ரூபத்தை பார்க்காத கண்கள் இருக்கே, அது மயில் தோகையில் ஒரு கண் இருக்கும் பார்த்துருக்கா, மயில் கண்ணுன்னு சொல்கிறது, அதுக்கு சமானம்னு விட்டாள். அதே மாதிரி
எந்த மனுஷியாளுடைய பாதங்கள் ஹரி பகவானுடைய திவ்ய தேசங்கள் க்ஷேத்திரங்கள் இருக்கே அதுக்கு போய் அங்கே போய் தரிசனம் பண்ணுறதுக்காக நடந்து போகலையோ அந்த பாதங்கள் சாதாரண மரத்துக்கு இருக்கப்பட்ட வேர்களுக்கு சமானம் நாள். பாதௌ நிருணாம் தௌ த்ருமஜன்மபாஜௌ க்ஷேத்ராணி நானோ விரஜதோ ஹரேத்யௌ. எந்த பகவானுடைய க்ஷேத்திரங்களுக்கு போய் அவளை தரிசனம் பண்ணுறையோ பண்ணலையோ அப்பேற்பட்ட பாதங்கள் பிரயோஜனமில்லை, மரத்தினுடைய வேருக்கு சமானமாக அவளுடைய கால்கள் நாள். ஜீவன் சவோ பாகவதாங்கிரேணும் ந ஜாத்து மத்யோ அபிலபேதயஸ்து. எந்த மனுஷனும் பாகவதாளுடைய சரண தூளி இருக்கே, பாகவதாளுடைய கால்களில் இருக்கப்பட்ட தூசு தூளி, தூளினாக்க புழுதி, அந்த புழுதியை அதனால்தான் ஒருத்தர் ஒரு பெரிய ஆழ்வார் இருந்தார், அவருக்கு பேர் தொண்டர் அடி பொடி ஆழ்வார்னே பேர். தொண்டர்கள் இருக்காளே பகவானுடைய தொண்டர்கள்னால் பாகவதாள், அவளுடைய அடி இருக்கே, அடினா சரணங்கள்னு அர்த்தம், கால்கள். அந்த கால்களை கூட போய் சேவிக்க மாட்டாளாம், அதில் இருக்கிறப்பட்ட புழுதி இருக்கே, அழுக்கு இருக்கே, அந்த அழுக்கை தூக்கி வச்சுருந்து அதை நமஸ்காரம் பண்ணுவாராம் அப்பேற்பட்ட பக்தர் அவர் அந்த ஆழ்வார். அதனால் அவருக்கு பேரே தொண்டர் அடி பொடி ஆழ்வார்னே பேர் அவருக்கு. அப்படி இது சொல்கிறாள். எந்த ஒரு மனுஷன் பாகவதாளுடைய சரண தூளி புழுதி இருக்கே அதை போய் அதில் போய் உசுரோடு இருந்து அதில் போய் ஆராதிக்கணுமாம். அப்படி ஆராதிக்காத மனுஷன் இருக்கானே அவனுடைய உசுறு இருந்தால் கூட அவன் பணத்துக்கு சமானம்னு விட்டாள். ஜீவன் சவஹா, ஜீவன் சவஹா நாள், உசுரோடு இருக்கானே தவிர அவன் இஸ் அ டெட் மேன். ஜீவன் சவோ பாகவதாங்கிரி ரேணும், பாகவத அங்கிரி ரேணும், ரேணுனா புழுதி, அங்கிரினா கால்கள். பாகவதாங்கிரி ரேணும், பாகவதாளுடைய அங்கிரி ரேணு சரணதூளி, அதை போய் நமஸ்காரம் பண்ணணுமா. பாகவதாங்கிரி ரேணும் நஜாத்து மர்த்தியோ அபிலபேதயஸ்து. யார் அதை போய் ஆராதிச்சு அவா காலை போய், அதனால தான் காலை அலம்பி அதை புரோக்ஷணம் பண்ணிப்பாள். புரோக்ஷணம் பண்ணா மகா புண்ணியம்னுட்டு. ஸ்ரீ விஷ்ணு பத்யா மனுஜஸ்துலஸ்யாக ஸ்வசஞ்சவோ யஸ்து ந வேதகந்தம். சொன்னாள், எந்த மனுஷன் பகவான் விஷ்ணுனுடைய சரணத்தில் சதா இருக்கப்பட்ட துளசி இருக்கே, அந்த துளசியை எடுத்து மோந்து பார்த்து மோந்து பார்க்காத ஒருத்தன் இருக்கானே அவன் மூச்சு விட்டுன்னு இருந்தாலும் அவன் பணத்துக்கு சமானம்னு விட்டாள். அதனால் பகவானுக்கு ஆராதிக்கப்பட்ட துளசி இருக்கே அதை எடுத்து மோந்து பார்க்கணுமா. கோயிலில் விஷ்ணு கோயிலில் போனால், எந்த வைஷ்ணவ கோயிலில் போனாலும் துளசி கொடுக்காமல் இருக்க மாட்டாள். அது ஒன்று பார்த்துருக்கலாம் நீங்கள். எந்த வைஷ்ணவ கோயிலுக்கும் போங்கோ அங்கே துளசியை எடுத்து கொடுப்பாள். அதே மாதிரி எந்த விஷ்ணுவுக்கு எதை எடுத்து அர்ச்சனை பண்ணப்படாதுன்னு பண்ணுவாள். அக்ஷதையை எடுத்து பண்ணப்படாது. நான் கூட அன்றைக்கி சொன்னேன், கிருஷ்ணபட்டன்ட்டு அங்கே குருவாயூரப்பன் கோயிலில் இருந்தார், அவர்கிட்ட சொன்னேன் அன்றைக்கி நான் அங்கே இருக்கிறத, இந்த மாதிரி நீங்கள் அக்ஷத்தை எடுத்து சுவாமியை ஆராதிக்காதீங்கோ, புஷ்பத்தை எடுத்து ஆராதிங்கோ, இல்லை துளசி எடுத்து ஆராதிங்கோ, அக்ஷதை எடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண வேண்டாம், ஏன்னா அது நிஷித்தம்னு சொல்லியிருக்கு. ஏன்னா விஷ்ணுவுக்கு மாத்திரம் அக்ஷதையினால் அர்ச்சனை பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்காள். அது துளசியை எடுத்து அர்ச்சனை பண்ணணுமா. இந்த துளசியை எடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த துளசியை எடுத்து மோந்து பார்க்கணும். அப்படி சும்மா கழுத்தில் காலில் கொண்டு வச்சு விடக்கூடாது, எடுத்து மோந்து பார்க்கணுமா. அப்படி மோந்து பார்க்காதவன் இருக்கானே அவன் சவத்துக்கு சமானம்னு விட்டாளிங்க சிவனகாதிகள். ஸ்ரீ விஷ்ணு பத்யா மனுஜஸ்துலஸ்யாக ஸ்வசஞ்சவோ யஸ்து ந வேதகந்தம் ததஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம் யத்கிருஹ்யமாணைஹ ஹரிநாமதேயைஹ. எந்த ஹிருதயம் பகவானுடைய நாமங்களை கேட்டுவிட்டு கண்லேருந்து ஜலம் விட்டு உருகி போய் உடம்பில் எல்லா ரோமங்கள்லையும் சிலிர்ப்பு ஏற்பட்டு அப்படியே மயிர்கூச்சல் இல்லாமல் இருக்கோ, அந்த அப்பேற்பட்ட அந்த கல் மாதிரி இருக்கப்பட்ட மனசு இருக்கே, சித்தம் இருக்கே, அது வெறும் கல் மனசு அவனுக்கு அப்படிங்கிறதா சொன்னால். அது அஸ்மசாரம் ஹிருதயம் நாள். அஸ்மம்னா கல், அது அந்த மனசு இருக்கே, அந்த ஹிருதயம் இருக்கே, அது கல்லுக்கு சமானம்னு விட்டாள். ஏன்னா பாகவதாள்லாம் பார்த்துருக்கலாம், கேரளாவில் அடிக்கடி ஸ்ரீமத் பாகவத் சப்தாகம் பண்ணுவாள்.
அதுலேருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்து சொன்ன போனால் போகிறோம், கண்லேருந்து கடகடான்னு ஜலம் வந்துடும்னே எனக்கு ஞாபகம் இருக்குது. பெரிய க்யூவில் நின்றுருக்கோம் காஞ்சிபுரத்தில். பெரியவாள் மகா பெரியவாள் இங்கே தண்ணி தீர்த்தம் கொடுத்துட்டுருக்காள். எங்கள் அப்பா நின்றுருந்தார் பக்கத்தில், நானும் பக்கத்தில் நின்றுருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு காஞ்சிபுரத்தில். அப்போது திருவனந்தபுரத்துலேருந்து யாரோ ஒருத்தர் வந்திருக்காருங்க. அவர் எங்கள் அப்பாவை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு ஓடி வந்தாள் அங்கேருந்து க்யூவில். அடடா நீங்கள் திருவனந்தபுரம் இல்லையா, உங்களை பார்த்துருக்கேனே என்னால். ஏன்னா யார் 2 பேரும் பாகவத சதா சொல்லிகிட்டே இருக்கப்பட்டவாள். உடனே அவள் 2 பேரும் பார்த்தோன்னே ஒரு பாகவத ஸ்லோகத்தை எடுத்து அப்பா சொன்னாள். சொன்ன உடனே அவர் கண்ணிலேருந்து கொட 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 கொடன்னு ஜலம் முடியே டேப்பை திறந்து விட்ட மாதிரி வந்து கொடுத்து. ஏன்னா பாகவதத்தை அப்படி ஒரு விஷயம், பகவத் நாமாவை கேட்டோன்னே கண்ணிலேருந்து தாரதாரையாக ஜலத்தை கொட்டி விடுவாள். அப்படிப்பட்ட பக்தாள் அவள்னா. ஏன்னா பாகவத அனுசந்தானம் பண்ணி 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 மனசு அப்படி உருகி போய் கிடக்கு. கல் மனசு இல்லை அது. அதுதான் இங்கே சொன்னாள். ததஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம் யத்கிருஹ்யமாணைஹி ஹரிநாமதேயைஹி. ஹரிநாமதேயி பகவன் நாமாவை சொன்ன உடனே கண்ணிலேருந்து ஜலத்தை கொட்டுவாள். ந விக்ரியேதாத யதா விகாரா நேத்ரே ஜலம் காத்திரருகேஷு ஹர்ஷா. எவனுடைய கண்களில் தாரதாரையா ஜலம் இல்லையோ, எவனுடைய காத்திரம்னா உடம்பு, இந்த உடம்பு மயிர் கூச்சல் அடையலையோ, அவனுடைய ஹிருதயம் இருக்கே கல்லு ஹிருதயம் நுட்டாள். அதாபிதேக்யங்க மனோனுகூலம் பிரபாஷசே பாகவத பிரதானா யதாக வையாசகிராத்மவித்யா விசாரதோ நிருபதிம் சாது பிருஷ்டா. அப்போது சூத்தரை பார்த்து கேட்கலாம் சவுனகாதிகள், நீங்கள் ரொம்பவும் மனசுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமான வார்த்தைகளை சொல்கிறீர்கள். அதனால் நீங்கள் பாகவத பிரதானர், ஆத்ம வித்தியை அடைஞ்சவள். அப்பேற்பட்டான வியாசாச்சாரியாளுடைய குமாரரான சுக்காச்சாரியாள் அரசன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக. அதோடு கூட பகவத்கதையை எடுத்து சொல்லியிருப்பாளே, அதெல்லாம் நீங்கள் விஸ்தாரமாக எடுத்து எங்களுக்கு சொல்லணும். நாங்கள்லாம் அவங்களால் அனுகிரகம் பண்ணப்பட்டவாளாக ஆகுவோம் அப்படின்னு அங்கே வந்திருக்கிற அத்தனை சவுனகாதி ரிஷிகள் எல்லாம் பிராமண ரிஷிகள் உட்காந்துருக்காள். மேலே சீட்டில் உட்காந்துருக்கிறவர் அப்ராமணர் சூத்தர். அந்த அப்ராமணரான சூத்தரை மேலே உயரக்க சீட்டை போட்டு உட்காத்தி வச்சு இத்தனை பிராமணாலும் கீழேந்து நமஸ்காரம் பண்ணி ரொம்ப பக்தியோடு கூட அவளை பார்த்து கேட்குறாள் கேள்வி. அதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தி அடைகிறது. வசத்தியான அத்தியாயம். அதாபிதேக்யங்க மனோனுகூலம் பிரபாஷசே பாகவத பிரதானா யதாக வையாசகிராத்மவித்யா விசாரதோ நிருபதிம் சாது பிருஷ்டா. நிருபதிம் சாது பிருஷ்டா. நன்னாக கேள்வி கேட்ட அந்த மகாராஜா இருக்கானே, அவனுக்கு எது ஆக என்ன சொன்னாள்? வையாசகிஹி ஆத்மவித்யா விசாரதா. ஆத்மவித்து பிரம்மனிஷ்டாளான சுக்காச்சாரியால் என்ன சொன்னாள் அதை நீங்கள் சொல்லணும்னு நமஸ்காரம் பண்ணி கேட்டுண்டாளாம் சௌனகாதிகள். ஓம் இதி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே द्वितीयस्कन्धे श्रोतृश्रद्धा निरूपणं नाम तृतीयोऽध्यायः. श्रीहरये नमः. इद नम अध्ययनं பண்ணுவாங்க. शौनक उवाच इत्यभिव्याकृतं राजा निशम्य भरतर्षभः किमन्यत् पृष्टवान् भूयः वैयासकिं ऋषिं कविम् एतत् शुश्रूषतां विद्वन्ने सूतनो अर्हसि भाषितुं कथा हरिकथोदर्काः सतां स्युः सदसि ध्रुवं
सतां स्युः सदसि ध्रुवं सतां स्युः सदसि ध्रुवम् स वै भागवतो राजा स वै भागवतो राजा स वै भागवतो राजा पाण्डवेयो महारथः पाण्डवेयो महारथः पाण्डवेयो महारथः बालक्रीडनकैक्रीडन् 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 कृष्णक्रीडां य आददे कृष्णक्रीडां य आददे कृष्णक्रीडां य आददे वैयासकिश्च भगवान् वैयासकिश्च भगवान् वैयासकिश्च भगवान् वासुदेवपरायणः 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 उरुगाय गुणोदाराः उरुगाय गुणोदाराः उरुगाय गुणोदाराः सतां स्युर्हि समागमे सतां स्युर्हि समागमे सतां स्युर्हि समागमे आयुर्हरति वै पुंसाम् आयुर्हरति वै पुंसाम् आयुर्हरति वै पुंसाम् उद्यन्नस्तं जयन्नसौ उद्यन्नस्तं जयन्नसौ उद्यन्नस्तं जयन्नसौ तस्यर्थे यत्क्षणो नीत तस्यर्थे यत्क्षणो नीत तस्यर्थे यत्क्षणो नीत उत्तमश्लोकवार्तया 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 तरवः किं न जीवन्ति तरवः किं न जीवन्ति तरवः किं न जीवन्ति भस्त्राः किं न श्वसन्त्युते भस्त्राः किं न श्वसन्त्युते भस्त्राः किं न श्वसन्त्युते न खादन्ति न मेहन्ति न खादन्ति न मेहन्ति न खादन्ति न मेहन्ति किं ग्रामे पशवो परे किं ग्रामे पशवो परे किं ग्रामे पशवो परे श्वविड्वराहोष्ट्रखरैः 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 संस्तुतः पुरुषः पशुः संस्तुतः पुरुषः पशुः संस्तुतः पुरुषः पशुः न यत्कर्णपथोपेतो न यत्कर्णपथोपेतः न यत्कर्णपथोपेतः जातु नाम गदाग्रजः जातु नाम गदाग्रजः जातु नाम गदाग्रजः बिले बतोरुक्रमविक्रमान्ये बिले बतोरुक्रमविक्रमान्ये बिले बतोरुक्रमविक्रमान्ये न शृण्वतः कर्णपुटे नरस्य न शृण्वतः कर्णपुटे नरस्य न शृण्वतः कर्णपुटे नरस्य जिह्वासति दार्दुरिके वसूत जिह्वासति दार्दुरिके वसूत जिह्वासति दार्दुरिके वसूत न चोपगायति उरुगाय गाथाः न चोपगायत्युरुगाय गाथाः न चोपगायत्युरुगाय गाथाः भारं परं पङ्क्तकिरीटजुष्टं भारः परं पङ्क्तकिरीटजुष्टं भारः परं पङ्क्तकिरीटजुष्टम् अप्युत्तमाङ्गं ननमेन्मुकुन्दम् अप्युत्तमाङ्गं ननमेन्मुकुन्दम् अप्युत्तमाङ्गं ननमेन्मुकुन्दम् अप्युत्तमाङ्गं ननमेन्मुकुन्दम्
शावौ करौ नो कुरुते सपर्यां शावौ करौ नो कुरुते सपर्यां शावौ करौ नो कुरुते सपर्यां हरेर्लसत् काञ्चनकङ्कणौ वा हरेर्लसत् काञ्चनकङ्कणौ वा हरेर्लसत् काञ्चनकङ्कणौ वा बर्हायिते ते नयने नराणां बर्हायिते ते नयने नराणां बर्हायिते ते नयने नराणां लिङ्गानि विष्णोर्न निरीक्षतो ये लिङ्गानि विष्णोर्न निरीक्षतो ये लिङ्गानि विष्णोर्न निरीक्षतो ये पादौ नृणां तौ द्रुमजन्मभाजौ पादौ नृणां तौ द्रुमजन्मभाजौ पादौ नृणां तौ द्रुमजन्मभाजौ क्षेत्राणि नानुव्रजतो हरेद्यौ क्षेत्राणि नानुव्रजतो हरेद्यौ क्षेत्राणि नानुव्रजतो हरेद्यौ जीवञ्छवो भागवताङ्घ्रिरेणुं जीवञ्छवो भागवताङ्घ्रिरेणुं जीवञ्छवो भागवताङ्घ्रिरेणुं न जातु मर्त्योऽभिलभेत यस्तु न जातु मर्त्यो अभिलभेत यस्तु பாதங்களால் எடுத்து க்ஷேத்திரங்களுக்கு போய் தரிசனம் பண்ணுறதுக்கு தான் கால்கள்னு சொன்னாலிங்க. இப்போ நினச்சிக்கிறேன்னா என்னோடய ஷட்டகர் ஷாமான்னு பாம்பேயில் இருக்கார். செம்மங்குடி சீனிவாசையருடைய மூத்த பிள்ளை. ரொம்ப அனுஷ்டானம் எப்போதும் நித்தியகர்மானுஷ்டானங்கள்லாம் விடாமல் பண்ணிட்டுருப்பார். எனக்கு மேலே வயசாகிடுத்தவருக்கு. எனக்கு மேலே ஒரு 7-8 வயசு ஜாஸ்தி. இருந்தாலும் அவரும் அவருடைய தர்மபத்னியும் மகாபதிவிரதேவள். அவள் எப்போதும் அவள் 2 பேரும் சதா பகவானை தரிசனம் பண்ணாமல் சாப்பிட்றதில்ல. ஆசைத்து ஹிமாச்சலம் இந்த வயசுலேயும் ஆசைத்து ஹிமாச்சலம் மட்டும் இல்லை, அங்கே கைலாசத்துலேருந்து ராமேஸ்வர் பரியந்தம் இந்த சைடு துவாரகையிலேருந்து எடுத்து கல்கத்தா அதுக்கு அந்தந்த பட்டம் எங்கே பார்த்தாலும் இருக்கிற க்ஷேத்திரங்கள் ஒன்றும் பாக்கி இல்லாமல் போயிட்டு வந்துடுறாள். இப்பவும் போயின்னு இருக்காள். அப்படின்னு நினச்சிப்பார். உடனே குரூப்பு எங்கேயானு போகும், உடனே இவா போயிட்டு வந்துடுவாள். அப்படி கால்களால் நடந்து 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 போய் பகவானை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு தான் இந்த கால்கள்னுட்டு உருக்கமாக சொல்கிறாள் பாகவதத்தில். ஜீவன் சவோ பாகவதாங்கிரேணும் ந ஜாத்து மத்யோ அபிலபேதயஸ்து. பரம பாகவதாள். அவளும் மனசில் கண்லேருந்து ஜலத்தை கொட்டிந்து பகவத்கதையை சொல்கிறவாள் இருக்காளே, அவள் காலில் விழுந்து அவள் பாத தூளி நம்ம தலையில் படணுமா. ஸ்ரீ விஷ்ணு பத்யா மனுஜஸ்துலஸ்யாக ஓகே. பாதௌ நிருணாம் தௌ த்ருமஜன்மபாஜௌ பாதௌ நிருணாம் தௌ த்ருமஜன்மபாஜௌ பாதௌ நிருணாம் தௌ த்ருமஜன்மபாஜௌ க்ஷேத்ராணி நானுவ்ரஜதோ ஹரேத்யௌ க்ஷேத்ராணி நானுவ்ரஜதோ ஹரேத்யௌ க்ஷேத்ராணி நானுவ்ரஜதோ ஹரேத்யௌ ஜீவஞ்சவோ பாகவதாங்கிரேணும் ஜீவஞ்சவோ பாகவதாங்கிரேணும் ஜீவஞ்சவோ பாகவதாங்கிரேணும் ந ஜாத்து மர்த்யோ அபிலபேதயஸ்து ந ஜாத்து மர்த்யோபிலபேதயஸ்து ந ஜாத்து மர்த்யோபிலபேதயஸ்து. ஸ்ரீவிஷ்ணுபத்யா மனுஜஸ்துலஸ்யாः श्रीविष्णुपद्याः मनुजस्तुलस्याः श्रीविष्णुपद्याः मनुजस्तुलस्याः श्वसंशवो यस्तु न वेदगन्धं श्वसंशवो यस्तु न वेदगन्धं श्वसंशवो यस्तु न वेदगन्धं तदश्मसारं हृदयं बतेदं तदश्मसारं हृदयं बतेदं तदश्मसारं हृदयं बतेदं यद्गृह्यमाणैः हरिनामधेयैः यद्गृह्यमाणैः हरिनामधेयैः. திருப்பி திருப்பி சொல்கிறாள். ஜீவன் சவஹா ஸ்வசன் சவஹா எல்லாம் சொல்கிறாள். உயிரோடு இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவன் சவத்துக்கு சமானம்.
இப்படி பகவான் மேலே பக்தி இருந்து அவளுடைய துளசியை மூந்து பார்க்காதவன் இப்படிலாம் சொல்கிறாரே, இதை ஒரு 2 வார்த்தையில் சொல்லிவிட்டாள். பிரஷ்னோத்தர மாளிகையில் சங்கர பகவத்பாதாள் கிம் மரணம்னு கேட்டான். மரணம்னா என்னன்னு கேட்டான். பகவத் விஸ்மரணமேவ மரணம்னாள். பகவானை நீ நினைக்காத எப்போ இருக்கியோ அப்போ தான் உனக்கு மரணம்னாள். அதுதான் இங்கே சொல்லிட்டு இருக்காள். இங்கே இந்த அத்தியாயம் முழுக்க சௌனகாதிகள் சூத்திரர்கிட்ட சொல்லிட்டு இருக்காள். ததஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம், ததஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம், ததஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம், யத்கிருஹ்யமாணைः ஹரிநாமதேயைः, யத்கிருஹ்யமாணைர் ஹரிநாமதேயைः, யத்கிருஹ்யமாணைர் ஹரிநாமதேயைः, ந விக்ரியேதாத யதா விகாரः, ந விக்ரியேதாத யதா விகாரः, ந விக்ரியேதாத யதா விகாரः, நேத்ரே ஜலம் காத்ரருஹேஷு ஹர்ஷः, நேத்ரே ஜலம் गात्ररुहेषु हर्षः, नेत्रे जलं गात्ररुहेषु हर्षः, अथाभिदेह्यङ्गमनोनुकूलम्, 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 प्रभाषसे भागवतप्रधानः, प्रभाषसे भागवतप्रधानः, प्रभाषसे भागवतप्रधानः, यदाह वैयासकिरात्मविद्या, यदाह वैयासकिरात्मविद्या, यदाह वैयासकिरात्मविद्या, विशारदो नृपतिं साधुपृष्टः, विशारदो नृपतिं साधुपृष्टः, विशारदो नृपतिं साधुपृष्टः. श्रीहरे नमः. इति श्रीमद्भागवतमहापुराणे द्वितीयस्कन्धे तृतीयोऽध्यायः. ஸ்ரீஹரே நமः. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வாசிக்கிறேன். ஸ்ரீஹரே நமः. अथ श्रीमद्भागवते द्वितीयस्कन्धे तृतीयोऽध्यायः. श्रीशुक उवाच एवमेतन्निगदितं पृष्टवान् यद्भवान् मम नृणां यन्म्रियमाणानां मनुष्येषु मनीषिणां ब्रह्मवर्चसकामस्तु यजेत ब्रह्मणस्पतिम् इन्द्रम् इन्द्रियकामस्तु प्रजाकामः प्रजापतीन् देवीं मायान्तु श्रीकामः तेजस्कामो विभावसुम् वसुकामो वसून् रुद्रान् वीर्यकामोऽत वीर्यवान् अन्नाद्यकामस्त्वदितिं स्वर्गकामोऽदितेः सुतान् विश्वान् देवान् राज्यकामः साध्यान् संसाधको विशाम् आयुष्कामोऽश्विनौ देवौ पुष्टिकाम इलां यजेत् प्रतिष्ठाकामः पुरुषः रोदसी लोकमातरौ रूपाभिकामो गन्धर्वान् स्त्रीकामोऽप्सर उर्वशीम् आधिपत्यकामः सर्वेषां यजेत परमेष्ठिनं यज्ञं यजेत् यशस्कामः कोशकामः प्रचेतसम् विद्याकामस्तु गिरिशं दाम्पत्यार्थमुमां सतीं धर्मार्थ उत्तमश्लोकं तन्तुः तन्वन् पितॄन् यजेत् रक्षाकामः पुण्यजनान् ओजस्कामो मरुद्गणान् राज्यकामो मनून् देवान् निर्ऋतिं त्वभिचरन् यजेत् कामकामो यजेत् सोमम् अकामः पुरुषं परम् अकामः सर्वकामो वा मोक्षकाम उदारधीः तीव्रेण भक्तियोगेन यजेत पुरुषं परम् एतावानेव यजताम् इह निःश्रेयसोदयः भगवती
अचलो भावः यद्भागवतसङ्गतः ज्ञानं यदा प्रतिनिवृत्तगुणोर्मिचक्रम् आत्मप्रसाद उत यत्र गुणेष्वसङ्गः कैवल्यसम्मत पथस्त्वथ भक्तियोगः को निर्वृतो हरिकथासु रतिं न कुर्यात् ज्ञानं यदा प्रतिनिवृत्तगुणोर्मिचक्रम् आत्मप्रसाद उत यत्र गुणेष्वसङ्गः कैवल्यसम्मतपथस्त्वथ भक्तियोगः को निर्वृतो हरिकथासु रतिं न कुर्यात् शौनक उवाच इत्यभिव्याकृतं राजा निशम्य भरतर्षभः किमन्यत् पृष्टवान् भूयः वैयासिकीं ऋषिं कविम् एतत् शुश्रूषतां विद्वन् सूतनोऽर्हसि भाषितुं कथा हरिकथोदर्काः सतां स्युः सदसि ध्रुवं स वै भागवतो राजा पाण्डवेयो महारथः बालक्रीडनकैः क्रीडन् कृष्णक्रीडां य आददे वैयासकिश्च भगवान् वासुदेवपरायणः उर्गाय गुणोदाराः सतां स्युर्हि समागमे आयुर्हरति वै पुंसाम् उद्यन्नस्तं च यन्नसौ तस्यर्थे यत्क्षणो नीत उत्तमश्लोकवार्तया तरवः किं न जीवन्ति वस्त्राः किं न श्वसन्त्युत न खादन्ति न मेहन्ति किं ग्रामे पशवो परे श्वविड्वराहोष्ट्रखरैः संस्तुतः पुरुषः पशुः न यत्कर्णपथोपेतः जातु नाम गदाग्रजः बिले बतोरुक्रमविक्रमान्ये न शृण्वतः कर्णपुटे नरस्य जिह्वासती दार्दुरिके वसूत न चोपगायति उरुगाय गाथाः भारः परं पङ्क्तकिरीटजुष्टम् अप्युत्तमाङ्गं न नमेन्मुकुन्दं शावौ करौ नो कुरुते सपर्यां हरे लसत् काञ्चन कङ्कणौ वा बर्हायिते ते नयने नराणां लिङ्गानि विष्णो न निरीक्षतो ये पादौ नृणां तौ द्रुमजन्मभाजौ क्षेत्राणि नानुव्रजतो हरेद्यौ जीवञ्छवो भागवताङ्घ्रिरेणुं न जातु मत्यो अभिलभेदयस्तु श्रीविष्णुपद्याः मनुजस्तुलस्याः श्वसन् शवो यस्तु न वेदगन्धं तदश्मसारं हृदयं बतेदं यद्गृह्यमाणैः हरिनामधेयैः न विक्रियेताथ यदा विकारः नेत्रे जलं गात्ररुहेषु हर्षः अताभिदेह्यङ्गमनोनुकूलं प्रभाषसे भागवतप्रधानः यदाह वैयासकिरात्मविद्या विशारदो नृपतिं साधु पृष्टः श्रीहरये नमः। ओम् इति श्रीमद्भागवते महापुराणे द्वितीयस्कन्धे श्रोतृश्रद्धानिरूपणं नाम तृतीयोऽध्यायः। श्रीहरये நமः. இப்போ சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறேன். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय
वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वम् अहं न जाने श्रीहरये नमः गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।